பணி நிறைவு பாராட்டு விழா. பணி நிறைவு பாராட்டு விழாவிலே செல்லப்பட்டு ஒன்றியத்தினுடைய பெரிய குடும்பத்தின் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். அவர்களை பற்றி தாங்கள் பேசிய அனைவருமே உணர்ந்து மகிழ்ந்து கூறியது. அதற்கு பிராப்தம் என்னன்னா, பிறவிலேயே ரெண்டு பேருமே ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தது. குடும்பத்தினுடைய வாரிசு, அதுக்கேன்னு ஒரு பெருமை உண்டு. அந்த அடிப்படையில் உருவாகி அந்த குடும்பம் கணேசன் தலவாக்கியத்தினுடைய ஆசிரியர் பணி எங்குமே குறைந்ததில்லை. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிகழ்வு இருப்பதில்லை. பணியாற்றிய இடங்கள் எல்லாம் பெருமைக்குரியவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனை சங்கதி அவர்கள் பணிக்கு வந்த உடனே பணியாற்றிய ஊரிலேயே குடியிருந்தார்கள். நாட்டாவட்டியில் அதான் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. அது ஒரு காலம் இல்லை. இதுக்கு உங்களுடைய குணாதிசயங்களுக்கு நீங்க பேசியது, நான் அனுபவிச்சது, நான் பழகிருக்கோம் எல்லாமே எந்த நிலையில் அதற்கு நான் நினைக்கிறது என்னன்னா, ரெண்டு குடும்பத்தினுடைய ஜீன்கள். ஏன்னா இந்த நாட்டாம கற்பத்தவர்களோ ஆரியவட்டி பாலிச்சாமி அவர்களுடைய அந்த சொல்லுவாங்க, உயர் கொடிகள் பிறந்தவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த தம்பதியினர். அவர்கள் நமது ஒன்றியத்தில் ஆசிரியர் பணிக்கு வந்த பிறகு அவங்களால நம்ம சார்ந்திருக்கின்ற இயக்கத்தில் மன கஷ்டங்கள் கூட வந்தது. அவங்களால நமக்கு ஒரு பக்க பலம் தான் இருந்தது. என்ன சொல்லப்படணும்னா, நாங்கள் அடிக்கடி கணேசன் பேசுவோம், தவறாக்கி சொல்லுவோம். ஒரு முறை செல்லமட்டி ஒன்றியத்தினுடைய நிதி பங்களிப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அப்போ அவர் வட்டார பொருளாளர் மதுரையில் கூட்டத்தில் பங்கெடுக்கிறாரு. எல்லா ஒன்றியங்களும் சில ஆயிரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் மட்டும் 2,00,000 ரூபாய் சொன்னார். அதுக்கு காரணம் உயர்ந்த சிந்தனை. அந்த நிகழ்வு தான் சென்னை பென்சில் ரோட்டில் ஏறக்குறைய 16 லட்சம் நம்ம மதுரை மாவட்டத்தோட நிகழ்வு. எப்போ 2001 16 லட்சத்துக்கு நீங்கள் அன்னைக்கு வாங்கிட்ட சொத்து இன்னைக்கு எத்தனை கோடிக்கு தரும். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பான ஒன்றியத்தில் பணியாற்றிய தம்பதி. நான் இந்த ஆசிரியர் பணிக்கு இங்கே வந்திருக்கும் போது ஏறக்குறைய 47 கப்பல்ஸ் வேலை பார்த்தாங்க. எல்லாமே இதே போன்றவர்கள், அந்த ஒரு இயக்கத்தின்பால் பற்று கொண்டவர்கள். அது ஒரு 47 பேரை பார்த்துட்டோம்னா 90 பேரை பார்த்து சம்மாரு. அப்படிப்பட்ட ஒரு நிறைவான தம்பதியினர். ஆனால் இன்னைக்கு அவங்க ஆசிரியர் பணியை விட்டு போகிறாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய பெரிய குடும்பத்தினுடைய ஒரு அங்கத்தினராக இருப்பாங்க. ஏன்னா எல்லா காலமும் இந்த கூட்டு குடும்பத்தினுடைய வளர்ச்சியில் இப்போ சகோதரர்களும் சொன்னாங்க, அவங்கள பார்த்து எங்களுக்கு சில கேரக்டர் இதுதான் படைமாற்று பண்பாடு வளர்ச்சி. ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்தது பழைய சூழ்நிலைகள் இருந்தாலும் வாழ்ந்து பணிபுரிகின்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் நம்மை பண்படுத்தப்பட்டு நம்மளுடைய நாம் பண்படுத்தப்பட்டதனுடைய விளைவு நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேரம்பேத்திகள், மருமகள், இந்த மாதிரி அடுத்த கட்ட ஒரு சமுதாய படைப்பிற்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணமான சகோதரி அவர்கள். ஆசிரியர் பணியில் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் கடைசி ஏனோ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஆண்டுகளாக ஆசிரியர் பணியினுடைய சூழல் அப்படி இருந்தது. எப்படா வேகமா போயிடுவோம்ன்ற மாதிரி எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. நான்லாம் 58 60 ஆக்கும் போது 2 வருஷம் என்னதான் செய்ய போற மாதிரி பொழுதுபோக்கு போகுதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் எப்படா போகும்ன்ற மாதிரி இருந்தது. இல்ல அப்படிதான் அது காலச்சுட்டு நாங்களாம் முந்தி
பார்த்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மரியாதை எதை வச்சிருக்குன்னா, நீங்க ஒரு ஆசிரியர் அந்த ஒரு சர்வீஸ்ல இருக்கீங்க. ஏன்னா நம்ம அப்படி இன்னொரு அனதர் சைடு பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டுமே நம்ம திரும்ப திரும்ப நம்ம உறவுகளுக்குள்ள பேசி பேசி நம்மளை அறியாமல் ஒரு பெரிய சுமை போல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. பிற ஒன்றியங்கள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் படுகின்ற கஷ்டங்களோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். நீங்களாவது உங்களுக்காக ஆறுதல் சொல்றதுக்கு ஆறுதல், வேற ஒன்றியங்கள் அதுவும் இல்லை. அதனால நாம இங்க அது இந்தியாவில் பிறந்ததுக்கு பெருமை, அதுல தமிழ்நாட்டுக்கு பெருமை, அதுல மதுரையில பிறந்த பெருமை, அதுல இந்த உசிலம்பட்டி மண்ணு செல்லம்பட்டியில வேலை பார்த்த ஒரு பெருமை. ஏன்னா நம்மளுடைய நடத்தைகள் வந்து முழுமையாக ஒரு வாசப்பிணைப்போடு இணைந்ததாக இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஒன்றியத்தில் பணியாற்றுவதற்கு பெருமைக்குரியவர்கள். அதே போல் இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களும் இது போன்ற ஒரு உறவுகளை எந்த நிலையிலும் அழுவ விடாது காத்து நமக்கு அடுத்த சந்ததியினர் வரைக்கும் கடத்தணுமா இந்த அன்பான நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அந்த சகோதரிகள் அதாவது ஆசிரியர் பணி, அதாவது அதுக்கு அடுத்து இப்போ குடும்பத்தில் பெரிய குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள் பேரன் பேத்திகள், இப்போ தொழில் ரீதியாக கூடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களை கடவுள் அந்த ஒரு குணத்துக்காக கொடுக்கப்பட்டது தான். அந்த பொறுமை தியாகத்திற்காக உருவானது தான். இன்று போல இன்றும் எல்லா நலமும் உடல் நலமும் உள்ள நலமும் பெற்று நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் எல்லா நலமும் பெற நாங்கள் இணைந்திருக்கின்ற தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்து நன்றி வணக்கம்.